ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் தான் உங்கள் கேக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் லோக்கா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் நல்லா இருந்துச்சு. கல்யாணி தான் ஹீரோயின், கல்யாணி பிரியதர்ஷன் தான் ஹீரோயின். அப்புறம் நம்ம துல்கர் சல்மான் கடைசி மூவி எண்டில் சூர்யா விக்ரம் படத்தில் வந்த மாதிரி சின்னதாக ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அதை விட சாண்டி மாஸ்டரோட இதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. வில்லனோட கேட்டப் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு அது ஒரு யாட்சி மாதிரி ஒரு அதிசயமாக இது வந்த மாதிரி ஒரு காட்டியிருப்பாங்க. ஒரு சக்தி வந்த மாதிரி ஏதோ தப்பு நடக்கிற இடத்துலலாம் அந்த போய் அந்த ஹீரோயின் போய் தட்டி கேட்குற மாதிரி கடைசியில் அந்த படம் எப்படி போய் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மூவியோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போய் ஸ்டார்ட்டாக போய் வெல்கம் பேக் மைக் சேனல். நான் தான் உங்கள் கேக்கு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி கடை மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தனுஷு, அப்புறம் ராஜ்கிரண், இவங்கெல்லாம் சத்யராஜ், அருண் விஜய் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. இதில் முக்கியமான கேரக்டர்னா கிராமத்து வாழ்க்கையை சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னா தனுஷ் வந்து வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் ஆசை கனவுகளோட வெளிநாட்டுக்கு போவார். ஆனால் அங்கே வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டவங்களுக்கே தெரியுமில்ல, மற்றவங்க நம்ம அடிமையாக இருந்தால் நிறைய சம்பாதிக்கணும். அந்த மாதிரி அடிமையாக இருந்து அங்கேயே ஹீரோயின் பார்த்து லவ்வெல்லாம் பண்ணிட்டார். அப்பா அம்மாவும் ஊரில் பார்க்காமே இருந்ததுனால அப்பா இறந்துட்டார். திடீர்னு இறந்துட்டு ஊருக்கு வந்தோடனே அப்பா அவர் இட்லி கடை வச்சுருந்தார். அந்த இட்லி கடை ரொம்ப ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவர் இட்லி சுட்டாருன்னா அந்த ஊர்லேயே எல்லோரும் வந்து சாப்பிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்த இட்லி. அது அப்பா தன்னால் பார்க்க முடியலையே, இது நம்ம அப்பா சொன்ன வாக்கு காப்பாற்றணும் அப்படின்ட்டு தனுஷ் வந்து ஊர்லேயே இருந்து இட்லியை சுட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்துருவார். அதான் படம். அருண் விஜய் கொஞ்சம் வில்லன் கேரக்டர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இதை எப்படி வில்லன் கேரக்டர் போனோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. அந்த ஈகோ பிடிச்ச கேரக்டர் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாருங்க காய்ஸ். லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். டாட்டா பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வெல்கம் பேக் மை சேனல். நான் தான் உங்கள் கேக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காந்தாரா சாப்டர் 1 மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் நல்லா தான் இருந்தது கைஸ். படம் எப்படின்னா ஒரு மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற தெய்வத்தோட சக்தியை பிரதிபலிக்கிற மாதிரி நல்லா இருந்தேன். மக்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த அந்த அவங்க கும்பிட்ற சாமி வந்து காப்பாற்றுற மாதிரி கதை நல்லா இருந்துச்சு. அதில் மெயின் கேரக்டர் அந்த ருக்மிணி கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு படத்தில் அந்த விக்ரம் படத்தில் பழைய விக்ரம் படம் விவேக்கோட ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன். லைலா பண்ணது இப்படின்னு கண்ணை காட்டி ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சிரிச்ச ருக்மிணி வந்து ஏமாற்றிருப்பார் இவரை ஹீரோவை. கடைசியில் பார்க்கும்போது அந்த ருக்மிணி கேரக்டர் மெயின் கேரக்டரை காட்டிப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சு. படம் தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி பாருங்கள். வெப்சைட்டில் கூட ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சு. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். ஸ்டார்ட்டாக போய்ங்க கைஸ். அதனால் இந்த வீடியோ மட்டும் மண்டையில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது. என்னால் சிரிப்பே தாங்க முடியல. அவர் டாக்டர் அவர் போய் சசிகுமார் சார்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவார். சிரிப்பே தாங்க முடியல. அது மாதிரி பண்ணும்போது அவர் வந்து அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். நான் போடுறேன் பாருங்க கைஸ். அதனால் இந்த வீடியோ மட்டும் மண்டையில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது. என்னால் சிரிப்பே தாங்க முடியல. அவர் டாக்டர் அவர் போய் சசிகுமார் சார்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவார். சிரிப்பே தாங்க முடியல. அது மாதிரி பண்ணும்போது அவர் வந்து அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். நான் போடுறேன் பாருங்க. டாக்டர் நான் டாக்டர் வேலையை விட்டுறாரு. நான் இல்லைன்னா படம் டாக்டர் வேலை விஷயத்துல பெரிய வேலை. தேங்க்யூ. தேங்க்யூ.